அனைவருக்கும் வணக்கம்மா. இது 6வது தமிழ் திறன் 12வது மொழி பயிற்சி பார்க்க போகிறோம். உரையாடல் 12இல் 1 ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கணும். அப்புறம் இங்கே வினாக்கள் இருக்கும், அதுக்கு விடையளிக்கணும். கவின்: மதி, என்ன உன் கையில் துணிப்பை? மதி: நம் பள்ளியில் நெகிழி பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்களே. நெகிழின்னா பிளாஸ்டிக். கவின்: ஓ, அதனால் என்ன? நல்லதா நடக்கப் போகிறது? மதி: சொல்கிறேன் கேள். நாம் தூக்கி போடுகிற நெகிழி எல்லாம் மண்ணில் மட்காமல் அப்படியே நீண்ட நாள் இருக்கும். கவின்: அப்படி இருப்பதால் என்ன சிக்கல் வரும்? மதி: என்ன சிக்கலா? நிலத்தடி நீர் பாதிக்கும், சுற்றுச்சூழலும் பாதிக்கும், காற்றும் நிலமும் மாசுபடும், நாம் வாழும் இடமே தூய்மை இல்லாமல் போய்விடுமே. கவின்: இவ்வளவு நடக்குமா? அப்போ நானும் இனிமேல் நெகிழி பயன்பாட்டை குறைத்து துணிப்பையை பயன்படுத்துவேன். என்னால் முடிந்தளவு சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன். 1. மேற்கண்ட உரையாடல் எதை பற்றியது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றியது. அப்படி ஒரு வரியில் நம்ம எழுதக்கூடாதுமா, தொடரில் தான் எழுதணும். எனவே மேற்கண்ட உரையாடல் உரையாடல் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பை பற்றியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றியது. பாதுகாப்பை பற்றியது. இப்படி எழுதினாதான் முழு மதிப்பெண் வரும். ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் எழுதக்கூடாது. மதி ஏன் துணிப்பை எடுத்து வந்தாள்? பள்ளியில் நெகிழி பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னதால் மதி துணிப்பையை எடுத்து வந்தாள். இப்படி குறிச்சிக்கலாம். பள்ளியில் நெகிழி பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னதால். பள்ளியில் நெகிழி பயன்படுத்தக்கூடாதென்று சொன்னதால். சொன்னதால் துணிப்பை எடுத்து வந்தார். துணிப்பை எடுத்து வந்தார். இப்போ நம்ம அரசாங்கமும் மஞ்சப்பை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கல்லம்மா, அந்த பசுமைப்படை இருக்கிற பள்ளிகள்லாம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். மஞ்சப்பையை நாமளும் கொஞ்ச நாள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தொடர்ந்து நிறைய கடைகள்லையும் பயன்படுத்துகிறாங்க, பள்ளிக்கூடத்துலையும் பயன்படுத்துகிறோம். அடுத்து 3வது வினா. நெகிழி பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை எழுது. இங்கே இருக்குது பாருங்கள். 1. நிலத்தடி நீர் பாதிக்கும். 2. சுற்றுச்சூழல் பாதிக்கும். 3. காற்றும் நிலமும் மாசுபடும். 4. நாம் வாழும் இடமே தூய்மை இல்லாமல் போய்விடும். அது எழுதிக்கலாம். அது இந்த வார்த்தையோடு சேர்த்து தான். நெகிழி பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள். நெகிழி பயன்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள். இப்போ இதை கருத்து 1, 2ன்னு போட்டு எழுதிக்கலாம். 1. நிலத்தடி நீர் பாதிக்கும். 2. சுற்றுச்சூழலும் பாதிக்கும். 3. காற்றும் நிலமும் மாசுபடும். 3. காற்றும் நிலமும் மாசுபடும். 4. நாம் வாழும் இடமே தூய்மை இல்லாமல் போய்விடும். நாம் வாழும் இடமே தூய்மை இல்லாமல் போய்விடும். அடுத்த வினா. கவின் எடுத்த முடிவு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? கவின் எடுத்த முடிவு என்னன்னா, நெகிழி பயன்பாட்டை குறைத்து துணிப்பையை பயன்படுத்துவதால் முடிந்த அளவு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். எனவே சுற்றுச்சூழலில் நல்ல ஆரோக்கியமான மாற்றம் ஏற்படும். இவ்வளோ பெரிய தொடர் எழுதணும், ஏன்னா அவங்களே 2 வரி கொடுத்துருக்காங்க. கவின் நெகிழி பயன்பாட்டை குறைத்து துணிப்பையை பயன்படுத்துவதால் முடிந்தவரை சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். கவின் கார்புள்ளி போட்டுக்கணும். நெகிழி பயன்பாட்டை குறைத்து துணிப்பையை பயன்படுத்துவதால். கார்புள்ளி
முடிந்தளவு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். முடிந்தளவு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். சுற்றுச்சூழலில் ஆரோக்கியமான மாற்றம். ஏன்னா இங்கே மாற்றம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை நம்ம எழுதணும். அதனால் சுற்றுச்சூழலில் ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். சுற்றுச்சூழலில் ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே எல்லாரும் நெகிழி பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டு சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும். தேங்க்யூம்மா. நன்றி.